நாட்டின் பல பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழை பரவி வருவதாகவும் மழை தீவிரமடைந்துவிட்டதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லி, மகாராஷ்டிரா, கர்நாடகம் மற்றும் கேரளாவுக்கு சிவப்பு, மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு அலர்ட்டுகளும் விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் நாடு முழுவதும் 106% அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வட மாவட்டங்களில் இயல்புக்கு அதிகமாக தென்மேற்கு பருவமழை பெய்யும் என்றும் கணித்துள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் நீட்டிக்கப்பட்ட நிலையில் அவலாஞ்சியில் அதிகபட்சமாக 26 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கியதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு அடுத்த 3 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் புதன்கிழமையன்று கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்திருக்கிறது. கனமழையால் நீலகிரி மாவட்டம் மஞ்சனக்கோரையில் உள்ள பாதிக்கப்பட்ட இடங்களில் மணல் மூட்டைகள் அடுக்கப்படாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மண்சரிவை சரி செய்வதற்காக கொண்டுவரப்பட்ட மணல் மூட்டைகள் 4 நாட்களாக பயன்படுத்தப்படாமல் உள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கனமழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் கொட்டும் வெள்ளத்தால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேரருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் திரும்பிச் சென்றனர். சென்னையில் மாலை நேரத்தில் இருள் சூழ்ந்து லேசான மழை பெய்தது. அண்ணா சாலை, எழும்பூர், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், கோயம்பேடு, ராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் திடீரென மழை பெய்தது. இதனால் வேலைக்கு சென்றுவிட்டு திரும்பியவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் வெயில் சதமடித்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் அவ்வப்போது லேசான மழை மற்றும் கனமழை பெய்து வரும் நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் மட்டும் 101.84 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்குவதை கொண்டாடும் வகையில் கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க சென்றபோது பெண்கள் கையில் 1000 ரூபாய் பொம்மை தாள்களை வைத்துக் கொண்டு அசத்தலாக நடனமாடி வரவேற்பளித்தனர். திமுக ஆட்சி குறித்து குறை கூறுவதற்கு எதுவும் இல்லாததால் அரைத்த மாவையே எடப்பாடி பழனிசாமி அரைத்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கொளத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் டெல்லிக்கு தான் வெள்ளை கொடியுடன் சென்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறி வருகிறார். ஆனால் தான் வெள்ளை கொடி, காவி கொடி என எதையும் கொண்டு செல்லவில்லை என்று கூறினார். அரக்கோணம் இளம்பெண் முன்வைத்த பாலியல் புகாருக்குள்ளான தெய்வச் செயலை திமுக காத்து நிற்பது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தெய்வச் செயலை காப்பாற்றுவதன் மூலம் பின்னால் பெரும் அரசியல் முதலை ஏதேனும் மறைக்கப்பட்டு காக்கப்படுகிறதா எனவும் சந்தேகித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை தொடர்பாக மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் நேரு, தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு உயரதிகாரிகளும் கலந்து கொண்டனர். உரிமைகளை பற்றி மேடைக்கு மேடை வகுப்பெடுக்கும் முதல்வருக்கு குடிநீர் என்பது மக்களின் அடிப்படை உரிமை என்பது தெரியாதா என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக ஆட்சியில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குடிநீரானது மாசுபட்டிருப்பதாகவும் சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சென்னை வியாசர்பாடி தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ சென்ற பெண் நிர்வாகியை காவல்துறையினர் வயிற்றில் உதைத்ததாக தவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, அதிகார திமிர் பிடித்த உண்மையான பாசிச ஆட்சியே என்பதற்கு இதைவிட சாட்சி தேவையா என்ன என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
மாநிலங்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் உண்டா இல்லையா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பொறுமை கடலினும் பெரிது என பிரேமலதா விஜயகாந்த் பதிலளித்தார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு முன்பாக செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்தும் பள்ளி திறப்பின் போது செய்ய வேண்டிய பணிகள் பற்றியும் அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். தமிழகத்தில் கலை அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் ஜூன் 30ஆம் தேதி முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இன்றுடன் ஆன்லைன் விண்ணப்பம் முடிந்த நிலையில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் மே 30ஆம் தேதி முதல் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. 2024-2025 நிதியாண்டிற்கான வருமான வரி தாக்கல் அல்லது திருத்தப்பட்ட வருமான வரி தாக்கலை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு ஜூலை 31ஆம் தேதியுடன் முடிவடைவதாக இருந்த நிலையில் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து 71,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 45 ரூபாய் உயர்ந்து 8,950 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியாவை உலகின் 3வது பொருளாதார நாடாக மாற்றுவதே தனது இலக்கு என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க குஜராத் மாநிலம் காந்திநகர் சென்ற அவர் 4வது பொருளாதார நாடாக இந்தியா மாறியது குறித்து பெருமிதம் தெரிவித்தார். கல்வி மற்றும் தலைமை பதவிகளில் இருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்ற திட்டத்துடன் SC, ST மற்றும் OBC சார்ந்த தகுதியான தேர்வர்கள் தகுதியற்றவர்கள் என அறிவிக்கப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சமீபத்தில் டெல்லி பல்கலைக்கழக மாணவ சங்கத்தினருடன் கலந்துரையாடிய வீடியோ ஒன்றுடன் இதை ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஸ்லோவேனியா அதிபர் மார்கோ லாஜிக்குடன் கனிமொழி தலைமையிலான இந்திய அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு சந்திப்பு நடத்தியது. அதில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்தும் குழுவினர் எடுத்துரைத்தனர். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் 2ஆம் கட்ட பத்ம விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் திரைக்கலைஞர் சோபனா, தொழிலதிபர் நல்லி குப்புசாமி, பறை இசை கலைஞர் வேலு ஆசான் உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கௌரவித்தார். கேரளாவின் கண்ணூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாலைகளில் ஏராளமான மரங்கள், மின்கம்பங்கள் வேரோடு சாய்ந்ததால் மின்தடை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கேரளாவின் கொச்சி கடலில் லைபீரியா கப்பல் மூழ்கிய சம்பவத்தில் அதிலிருந்த கண்டெய்னர்கள் கேரளாவின் பல்வேறு கடற்கரைகளிலும் தொடர்ந்து ஒதுங்கி வருவதால் அப்புறப்படுத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பல கண்டெய்னர்கள் திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா உள்ளிட்ட கடற்கரைகளில் ஒதுங்கி வருவதாக கூறப்படுகிறது. மாவட்டம் மேட்டூர் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவத்தில் காவல்துறையினரின் துன்புறுத்தலால் மரணம் நிகழ்ந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. உதவி ஆய்வாளர் கீர்த்திவாசன், சிறப்பு உதவி ஆய்வாளர் வேணுகோபால் உள்ளிட்ட 7 காவலர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளரை அங்கீகரித்து எடப்பாடி பழனிசாமி கடிதம் அளித்தால் அதனை ஏற்கக்கூடாது என இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு அளித்துள்ளார். தமிழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களில் 6 பேரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் அதற்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. பரவி வரும் கொரோனா குறித்து பொதுமக்கள் யாரும் அச்சமடைய தேவையில்லை என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வநாயகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் புதுவகை தொற்று எதுவும் இல்லை என்றும் சுகாதாரத்துறை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் காப்பிக்காடு பகுதியில் 4 வழிச்சாலை திட்ட பணிகளை தடுத்து நிறுத்திய காங்கிரஸ் MLA உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். 10 ஆண்டுகளுக்கு முன் கையகப்படுத்திய நிலத்திற்கு இழப்பீடு தரவில்லை என கூறி போலீசாருடன் MLA தாரகை கத்பட் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். கோயம்புத்தூர்
மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள யுத்ரா மனநல காப்பகத்தில் ஆட்டிசம் பாதித்த இளைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காப்பக நிர்வாகி லட்சுமணன், மனநல ஆலோசகர் கவிதா உள்ளிட்ட 5 பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள காப்பகத்தில் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டார். முக்கிய குற்றவாளி என கருதப்படும் சாஜி என்பவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கேரளாவைச் சேர்ந்த ஒருவரை பனமரத்துப்பட்டியில் வைத்து மடக்கி பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின முன்னோட்ட நிகழ்விற்காக ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டிருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தமிழிலும் பேனர் வைக்கப்பட்டது. மத்திய அரசின் ஆயுஷ் சுகாதார சார்பில் நடைபெற்ற இந்த விழாவிற்காக முக்கிய சந்திப்புகளில் விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாற்றுத்திறனாளி பெண்ணின் 28 வார கருவை கலைக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த 27 வயதான மாற்றுத்திறனாளி பெண் பக்கத்து வீட்டுக்காரனால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கருவுற்றுள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற இருந்த இண்டஸ்ட்ரியல் லா பாடத்தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டாளர் தேர்வை ரத்து செய்து உத்தரவிட்டார். ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு வந்த ஆம்னி பேருந்தில் கொம்பேரி மூக்கன் பாம்பு கிடந்ததால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். பெருங்குடியில் பேருந்து நிறுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் பாம்பை பத்திரமாக மீட்டு எடுத்துச் சென்றனர். நாகை மாவட்டம் உத்தம சோழபுரத்தில் கட்டப்படும் புதிய தடுப்பணைக்கு 32 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். பூதங்குடி தெற்கு படுகையில் தடுப்பணை கட்ட வேண்டும் என வலியுறுத்தி கருப்பு கொடியுடன் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமைகளை கேட்டறிந்து வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தியதாக ஆர். ராசா தெரிவித்துள்ளார். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ள பவானி ஆற்றிற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தர்மகிரி ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய கார் 3 நாட்களுக்கு பின்பு கிரேன் உதவியுடன் மீட்கப்பட்டது. கேரளாவைச் சேர்ந்த 3 பேர் சென்று கொண்டிருந்த கார் தர்மகிரி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு அவர்கள் தீயணைப்பு துறையினரால் மீட்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் கனமழையால் காளிகேசம், கீரிப்பாறை பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கோடங்கிப்பட்டியில் காற்றுடன் பெய்த கனமழையால் 200க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சேதமடைந்த வாழைகளுக்கு அரசு இழப்பீடு தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மாஞ்சோலையில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் செல்போன் இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டதால் கடும் அவதியடைந்தனர். கனமழை எதிரொலியால் திருப்பூர் மாவட்டம் உடுமலை பஞ்சலிங்க அருவியில் 4வது நாளாக குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவில் பகுதியில் தண்ணீர் குறைந்ததால் பக்தர்கள் வழிபட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பெய்த மழை காரணமாக வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் ராட்சத மரம் சாய்ந்து விழுந்ததில் தகர வீடு மற்றும் சாலையோரம் நின்ற இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. வத்தலகுண்டு அரசு மருத்துவமனை அருகே குடியிருப்பு பகுதியில் சாலையோரம் இருந்த மரம் முறிந்து 2 இருசக்கர வாகனங்கள் மற்றும் தகர வீட்டின் மீது விழுந்தது. கனமழையால் கோவை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்த செம்மையில் கொன்றை மரம் வேரோடு சாய்ந்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருசக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தில் இருந்த பூமரம் வேரோடு சாய்ந்தது. அப்போது அப்பகுதியில் பொதுமக்கள் யாரும் இல்லாததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது.
சென்னை ஐசவுஸ் கிரசன்ட் மருத்துவமனையில் சிறுவனுக்கு வாய்ப்புண்ணுக்கு பதிலாக தவறுதலாக சுன்னத் செய்தது உறுதி செய்யப்பட்டதாக தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் தெரிவித்துள்ளார். சிறுவனுக்கு தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர் முகமது ஓவைசி மீது நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் உடையார் கோணத்தில் உள்ள தோட்டத்துக்குள் புகுந்த யானை கூட்டம் வாழை மற்றும் தென்னை மரங்களை சேதப்படுத்தியது. இதுகுறித்த தகவல் அறிந்து வந்த வனத்துறையினரிடம் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். லஞ்ச வழக்குகளில் சிக்கும் தமிழக அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கையை தாமதப்படுத்துவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. கரூர் மின்வாரியத்தில் கணக்கு மேற்பார்வையாளராக பணிபுரிந்த சரவணன் என்பவர் லஞ்சம் வாங்கிய வழக்கில் நீதிமன்றம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. தனது திருமண விவகாரம் தொடர்பான செய்திகளை 24 மணி நேரத்தில் நீக்க வேண்டும் என நடிகர் ரவி மோகன் அனைத்து ஊடக மற்றும் சமூக வலைதளங்களுக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பி உள்ளார். நடிகர் ரவி மோகன் ஆர்த்தி இடையேயான விவாகரத்து தொடர்பான வழக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூரில் 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 50 சவரன் நகை மற்றும் 18,000 ரூபாயையும் கொள்ளையடித்து சென்றவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆத்தூர் எல்லையம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் வெளியூருக்கு சென்று வீடு திரும்பிய நிலையில் பீரோவில் இருந்த நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். சென்னை அசோக் நகர் அருகே பைக் மீது ஆட்டோ மோதிய விபத்து தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் ஆட்டோ ஓட்டுநரும் பைக்கில் சென்ற மாநகராட்சி ஒப்பந்த ஊழியரும் தாக்கிக் கொண்டனர். மாநகராட்சி ஒப்பந்த ஊழியராக பணிபுரியும் யோக நீலேஷ் என்பவர் தனது பைக்கில் துரைசாமி சாலை வழியாக சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த ஆட்டோ அவர் மீது மோதியது. மதுரை கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியின் போது போலீசாரின் ரோந்து வாகனத்தில் காளையின் கயிறு சிக்கியது. இதனால் பைக்கை தரதரவென இழுத்துச் சென்ற காளை கயிற்றை அவிழ்க்க வந்தவர்களிடம் ஆட்டம் காட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை வடபழனியில் கேட்டரிங் சர்வீஸ் நிறுவன தொழிலாளி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரி விக்னேஷ் என்பவர் MVD கேட்டரிங் சர்வீஸ் என்ற நிறுவனத்தில் சூப்பர்வைசராக பணியாற்றி வந்தார். நிறுவனத்தில் உள்ள சாண்ட்விச் இயந்திரத்தை பரிசோதனை செய்தபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி பலியானார். கடலூர் மாவட்டம் ரெட்டியார்பேட்டை கிராமத்தில் அரசு நியாய விலை கடை கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்ப அட்டைகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர். 8 ஆண்டுகளாக தங்கள் பகுதியில் நியாய விலை கடை இல்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் ஆட்சியர் அலுவலகம் நுழைவாயில் முன்பு திரண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் டேங்கர் லாரி மோதி சிறுமி உயிரிழந்த நிலையில் சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த விளம்பர போர்டுகள் அகற்றப்பட்டன. கோவில்பட்டி பசுவந்தனை சாலையில் நேற்று முன்தினம் பைக் மீது டேங்கர் லாரி மோதிய விபத்தில் 9 வயது சிறுமி ஏஞ்சல் ஆராத்தியா என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தொடங்கியுள்ள கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்துள்ளனர். பூத்து குலுங்கும் வண்ண வண்ண மலர்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் அதன் முன் நின்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் எதிரொலியாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலை நோக்கி சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். ஒரு பக்கம் சாரல் மழை, மறுபக்கம் பலத்த காற்று என இதமான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்கா மீண்டும் திறக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ரெட் அலர்ட் எச்சரிக்கையால் மூடப்பட்டிருந்த சிம்ஸ் பூங்கா மதியம் 12 மணி அளவில் மீண்டும் திறக்கப்பட்டது. பூங்காவிற்குள் சென்ற பொதுமக்கள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் அமைந்துள்ள புராதன சின்னமான டேனிஷ் கோட்டை மற்றும் கவர்னர் மாளிகையை தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் 7,96,00,000 மதிப்பீட்டில் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பழைய பூச்சுகள் அகற்றப்பட்டு சுண்ணாம்பு, கடுக்காய், வெல்லம், மணல், செங்கல் துகள்கள் கொண்டு பழங்கால கட்டுமான கலவை தயார் செய்யப்பட்டு புதிய பூச்சு பூசப்படுகிறது.
நாகப்பட்டினம் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 590 விசைப்படகுகளின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து மீன்வளத்துறையினர் ஆய்வு செய்தனர். அரசால் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் குதிரை திறன் கொண்ட என்ஜின் பொருத்தப்பட்ட விசைப்படகுகளுக்கு மானிய டீசல் நிறுத்தப்படும் என்றும் தெரிவித்தனர். பொன்னம்மாபேட்டையில் வீட்டில் திருடுவதற்காக மின்விளக்கு சுவிட்சை அணைப்பதற்கு பதிலாக மின் மோட்டாரை போட்டதால் சத்தம் கேட்டு அச்சமடைந்த திருடன் தப்பி ஓடிய சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. ஜோதி தியேட்டர் பிரதான சாலையில் கடந்த 26ஆம் தேதி ஒரு வீட்டிற்குள் நுழைந்த திருடன் மோட்டார் சத்தத்தால் முயற்சியை கைவிட்டு தப்பி ஓடினான். மாவட்டம் உத்தமபாளையத்தில் பெய்து வரும் கனமழையால் செண்டு பூக்கள் செடியிலேயே அழுகுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். உத்தமபாளையம், பல்லவராயன்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் செண்டு பூ சாகுபடி செய்யப்பட்டு தற்போது பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. இந்த நிலையில் மழையில் பூக்கள் அழுகி வருவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் இழப்பீடு வழங்க கோருகின்றனர். தஞ்சை மாவட்டம் வடப்பாதி கிராமத்தில் விவசாய நிலத்தை கையகப்படுத்தி துணை மின் நிலையம் அமைக்கும் திட்டத்தினை கைவிடக் கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு குவிந்த நூற்றுக்கணக்கானோர் கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சுங்கச்சாவடியில் பணம் செலுத்தாததால் 1 மணி நேரமாக அரசு பேருந்து செல்ல முடியாமல் சிறைப்பிடிக்கப்பட்டது. பேருந்தை அனுப்ப கோரி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கோரிக்கை விடுத்தும் ஊழியர்கள் மறுப்பு தெரிவித்த நிலையில் பயணி ஒருவர் 400 ரூபாய் கட்டணம் செலுத்தினார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் 2 மகன்களுடன் தம்பதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கடன்தான் தற்கொலைக்கு காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 61வது நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். ஜவஹர்லால் நேருவை நவீன இந்தியாவின் சிற்பி என்ற கார்கே, அவரது பங்களிப்பு இல்லாமல் 21ஆம் நூற்றாண்டின் இந்தியாவை கற்பனை செய்து பார்க்க முடியாது என தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வான் பாதுகாப்பை வலுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ள AMCA எனப்படும் மேம்படுத்தப்பட்ட நடுத்தர போர் விமானத்தின் மாடல் உருவாக்கத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த மாடல் போர் விமானத்தில் முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பம் மட்டுமே பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அச்சம் என்ற சூழல் தணிந்திருப்பதாக ஆளும் கட்சி தேசிய மாநாடு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். பஹல்காமில் அச்சம் என்ற சூழ்நிலை இருந்ததாகவும் தற்போது மிகப்பெரிய அளவில் குறைந்திருப்பதாக உணர்வதாகவும் தெரிவித்தார். மேலும் தான் குல்மார்க்கில் இருந்தபோது 500 சுற்றுலா பயணிகள் வந்திருந்ததாக கூறினார். இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சித்து பதிவிட்ட கல்லூரி மாணவி கைது செய்யப்பட்டதற்கு மும்பை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மாணவியின் வாழ்க்கையில் விளையாட அரசும் கல்லூரி நிர்வாகமும் யார் என அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டு அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. இனியும் பாகிஸ்தான் வாலாட்டினால் இந்தியா அதற்கு மிக கடுமையான பதிலடி கொடுக்கும் என காங்கிரஸ் MP சசி தரூர் எச்சரித்துள்ளார். அவரது தலைமையில் அமெரிக்கா சென்ற MPக்கள் தற்போது கயானா நாட்டில் அங்குள்ள தலைவர்களை சந்தித்து ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விளக்கம் அளித்தனர். தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் 3 மாநில அரசுகள் அரசியல் செய்வதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து பேசியுள்ள அவர், தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவில் கற்றலின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு தொலைநோக்கு திட்டம் என்றும் இந்த விவகாரத்தில் 3 மாநிலங்கள் அரசியல் செய்வதாகவும் கூறினார். இந்திய மாணவர்கள் வகுப்புகளை தவிர்த்தாலோ அல்லது படிப்பை பாதியில் நிறுத்தினாலோ அவர்களது விசா ரத்து செய்யப்படும் என அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் எதிர்கால அமெரிக்க விசாக்களுக்கான தகுதியை இழக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கேரி தம்பதிக்கு 4வது குழந்தை பிறந்துள்ளது. குழந்தைக்கு பாப்பி எலிசா ஜோசபைன் ஜான்சன் என்று பெயரிடப்பட்டுள்ள நிலையில் போரிஸ் ஜான்சனுக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஸ்வீடனை சேர்ந்த கார் உற்பத்தி நிறுவனமான வால்வோ நிறுவனம் 3000 பேரை பணி நீக்கம் செய்து அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. மின்சார வாகனங்களின் நுகர்வு சரிந்த நிலையில் செலவினத்தை கட்டுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை என விளக்கமளித்துள்ளது.
தனது மனைவியுடனான கருத்து பரிமாற்றம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக பிரான்ஸ் அதிபர் எமானுவல் விளக்கமளித்துள்ளார். வியட்நாமின் ஹனோய் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது பதிவான வீடியோவில் அதிபரின் மனைவி பிரிஜேட் மேக்ரானின் குமட்டில் குத்துவது போன்ற காட்சிகள் பதிவாகின. இது வைரலான நிலையில் இமானுவேல் மேக்ரான் விளக்கமளித்துள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய தடகள போட்டியில் தமிழக வீரர் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்தார். 20 கிலோமீட்டர் நடைப்பந்தய போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த செர்வின் பந்தய தூரத்தை 1 மணி நேரம் 21 நிமிடங்கள் 13 வினாடிகளில் கடந்தது குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய தடகள போட்டியில் இந்திய வீரர் குல்வீர் சிங் தங்கம் வென்று அசத்தினார். 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கடைசி சுற்றுக்கு முந்தைய சுற்று வரை 4வது இடத்தில் இருந்த குல்வீர் சிங் கடைசி சுற்றில் வேகத்தை அதிகப்படுத்தி வெற்றி பெற்றார். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் திருக்கோவிலில் பக்தர்கள் சுமார் 1 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். செவ்வாய்க்கிழமை என்பதால் பொது மற்றும் கட்டண தரிசன வரிசைகளிலும் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவு காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே முத்தாலம்மன் கோவில் பால்குட ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை கிராமத்தில் உள்ள முத்தாலம்மன் நிறைக்குளத்து ஐயனார் கோவிலில் வைகாசி பொங்கல் விழா நடைபெற்று வரும் நிலையில் பால்குடம் சுமந்து வந்த பெண்கள் அதனை முத்துராமலிங்கரின் சிலைக்கு ஊற்றி அபிஷேகம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொழுவந்தாங்கல் மாரியம்மன் கோவில் கூழ் வார்த்தல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு கூழ் குடங்களுடன் ஊர்வலம் சென்று சாமி தரிசனம் செய்தனர்.